இப்ப கேட்கிறேன் லைசன்ஸ் இது இருக்குங்க. லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மண்ணெண்ண கூப்பன், புதுசா ரிலீஸ் ஆயிருக்க ஜாம் பால் படம், அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட். ஓ லைசன்ஸ் இல்ல வாங்கணும். ஏன் இல்ல? அதான் டெம்பரரி லைசன்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேம்மா. என்ன ஏர்போர்ட் மாட்டல? நம்ம மாட்டிக்குவோன்னு தெரியாதுங்க, அதனாலதாங்க மாட்டேன். அதுவும் இல்லாம எல்போட காருக்குள்ள தொங்க விட்டா பாப்பாவுக்கு கவர்த குறைச்சல்னு சொல்லிதாங்க தொங்க விடல. ஓஹோ, உங்களை நான் சார்ஜ் பண்றேன். நாங்க என்ன தப்பு பண்ணா? ஏங்க நான் என்ன சைக்கிள் லைட் எல்லாம் போடணும் இல்ல ரோடு ஓரத்துல அதிகம் பண்ணணும்? பைனாட் ஒன் வாட்ஸ் ஓவர். ஹாய் சார், இவங்க லாக் அப்ல வை. थैंक यू. லட்சுமி, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற வழியில பார்த்துதான் மாணிக்கம் வந்து சொன்னான். என்ன நடந்துச்சு? இந்த பையன் யார் மேல காரை ஏத்திட்டானா? இன்னைக்கு யார் மேல ஏத்துறீங்க? என்னையா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணைங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த பெண்ணோட தாயாரா? இல்லைங்க, பாவம், இது தாயில்லா பொண்ணு. நான் அதுக்கு ஆயா. பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். சார், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு திருடனை தேடிட்டு போனோம். அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போச்சு. அவனை பத்தி நான் சரியான விவரம் சொல்ல மாட்டேன். சார், அவன் திருடனா? பார்த்தா அப்படி தெரியல சார். நமக்கெல்லாம் தெரியாதுமா. திருட யாருங்கிறது போலீஸுக்கு தாமா தெரியும். பாட்டின் கால் பாம்பரையும். சார், அவன் திருடா தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருப்போம். சார், மனைவிக்கு பிரசவ வேதனை, ரொம்ப அவசரமா டாக்டர் கூட்டியாரணும். தங்கச்சி ஒரு லிஃப்ட் கூடன்னு கேட்டான் சார். நானும் அவனை கொண்டு போய் விட்டேன். அவன் திருடன் தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் சார். ஆமா சார், என் பொண்ணு ரொம்ப இறக்க குணம் உள்ளது. அவன் தங்கச்சின்னு சொன்னதும் ஏமாந்துருச்சு. உண்மைதான் சார். இந்த மாதிரி தவறெல்லாம் இனிமேல் நடக்காது. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அவ எப்போ இறங்கினா? கதவை திறந்து விட்ட உடனே. எங்க இறங்கினா? நான் உங்களை சந்திச்சேனே, அந்த இடத்துல இருந்து கரெக்டா 3வது மைல்ல. I see. நீங்க ஒரு ஐடியால கேள்வி கேட்க போய் பாப்பா வேற ஒரு ஐடியால பதில் சொல்லுது. ஆனா நான் என்னன்னா வேற ஏதோ ஐடியால யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார், தெருவுக்கு தெருவு இருக்குது லவ். சும்மா வேண்டா சார், இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஹலோ, எஸ்ஐ பேசுறேன். அப்படியா? ஐ see. இப்ப வர சார், நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டுக்கு வச்சு போ. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்றமா. இன்னொரு தடவை அந்த திருடனை நானே சந்திச்சு நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல. என் பேர் லட்சுமி. ஓ, உன் பேர் லட்சுமியா? குட். ஏண்டா, பாப்பா கிட்ட காரை கொடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாலே அது கார் ஓட்ட கத்துக்கிச்சு. காரை கொடுத்தா என் சீட்டை கிழிச்சிருவேன் நீ சொன்ன, குடுக்கறேன்னா சீட்டை கிழிச்சிருவேன் அது சொல்லிச்சு. என்ன உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்? அது காசு கொடுத்துச்சு, நீ வெறும் வாயில சொன்ன. போதுண்டா. ஏமா, நீ அந்த அளவுக்கு டிரைவிங் பழகிட்டியா? ரேஸ விட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும். ஆமாப்பா, வேணா பாருங்க. போகும்போது சிட்டி 5 நிமிஷத்துக்குள்ள 10 ரவுண்ட் சுத்தி காட்டேன். எனக்கு டிரைவர் தேவையில்லப்பா. இந்தாங்க கார் சாவி, நீங்க வாங்கி கொடுத்த தொப்பி, சலவ துணி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்துரு. நாகு, வேற துணி இல்ல. எங்களை விட்டு எங்கடா போற? ஆயா, சொந்தக்காரி இவ்வளவு பெரிய தோட்டத்தை வச்சுட்டு காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல விலை கொடுத்து வாங்குறத பார்த்தேன், மனசு கேட்கல. மிஸ்டர், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சீக்கிரம். இனிமே அந்த தோட்டத்துல நான் தான் உடைக்க போறேன். வெளியில வளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். மிச்சத்தை வித்து காசெல்லாம் அனுப்ப போறேன். அங்க வேலை வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க தான் கூட்டியாந்தீங்க. இந்த பெரிய கலெக்டர் உத்தியோகம், 300 ரூபாய் சம்பளம், 3 நாள் லீவு. எங்க போயிட போற? அப்பப்ப வந்து பார்த்து போறேன். யார் நீ? என்னடி பாப்பா? ஏ பாட்டி, என் காப்பில் எப்படி வந்த? பக்கத்துல இருக்கிற என் பேச்சு வீட்டுக்கு போய்கின்னு இருந்தேன். நடுக்க முடியல, கார்ல குந்திக்கின. அப்பால என்ன இறக்கி விடுவையா? இப்படித்தான் அன்னைக்கு ஒரு திருட பிரசவ கேஸ் சொல்லி என்ன ஏமாத்தான். அவன் எவன்டி அவன்? எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உள்ள போய் பார்த்தா ஒரே காடா இருக்கு பாட்டி. களவாணி போயெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இஞ்சி பெற்ற சோழியாச்ச. நீ எதுக்காக இஞ்சி பெற்ற சந்தோஷப்படுத்தானோ? அது அவரோட ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கலாம்னு தான். லிங்கா? அப்படின்னா நீ ஒரு பட்டிக்காடு. அதாவது
தொடர்பு நட்டம். ஐ காதல் தொடர்பா? இப்பதான் கண்ட கழுதைங்கெல்லாம் காதல் காதல்னு கத்துத. அவன் உன்னையும் அப்படி நினைச்சு புட்டான்னா? என் காதல் ஒண்ணு 14 கேரட் இல்ல, 24 கேரட். உங்க அப்பா நடக்கிற வியாபாரியா? கேரட் கணக்குலயே பேசுறிய? நல்ல பாட்டே நீ. ஏண்டி இப்ப நீ தனியா இருக்கிற, அந்த இஞ்சி பண்ற பிள்ளைங்க வந்தானா நீ என்ன செய்வ? ஐயோ நான் வெக்கப்பட்டு ஓடிடுவேன். விட மாட்டேன்னு உன்னை இறுக்கி கட்டி கொடுத்துருவானா? என்ன விட மாட்டேன். விட மாட்டேன். விட விட நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி பேச்சு? நீ பழைய பாட்டியா இருக்கியே. என்னடி சொல்ற? ஆமா, நீ ஏற்கனவே சினிமால நடிச்சிருக்கியா? வாலிபத்துல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. போறேன் முட்டா பயலுவ எனக்கு மகவட்டு சரியில்லைன்னு சொல்லி புட்டானுங்க. நீ ஏன் சொல்லிடி, நான் அக்கா இல்லை. அசல் பொம்பளையா இருந்தா அழகா இருந்திருப்பேன். ஆம்பளையாச்சே. ஆம்பளையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார்? லட்சுமி, நீ சொன்னதை வச்சு திருடனை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். உன் காரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். மோட்டார் பைக்கை மறைச்சு வச்சுட்டு மாறு வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஆனா உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் திருடனை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். கிடைக்கல, உங்களை திருட்டிட்டேன். ஏம்மா திருடிய நான் பிரிச்ச கட்டுமா? இன்னைக்கு எக்கச்சக்கமான சில்லறடா. எப்பா தங்கச்சி, ஒரு காய் விடாம எல்லாத்தையும் பறிச்சிட்டியாமா? பூ பிஞ்சு தவிர காயெல்லாம் பொறிச்சிட்டேன். என்ன கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா பிழைக்காம ஏன் காய்கறி எல்லாம் திருடி திருடி விக்கிற? ஒழுங்கா பழைச்சா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? வரும்படி அரை வயசுக்கே பத்தல. அதனாலதான் காய்கறி எல்லாம் திருடி இதை வித்து உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கண்ணால பாக்கணும் தங்கச்சி. ஆமா, இந்த நல்லி எலும்பு நாகு பைய என்ன சொன்னா உங்ககிட்ட? டிரைவர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வர போறானாமா? ஆமாண்ணே, அந்த ஆள் பேசின பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கே வந்துருவான் போல இருக்கு. ஓடு, அவன் வந்தா வரட்டும். அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு, ஒரு மொக்கு, ஒரு காய் இல்லாம தோட்டத்தையே காலி பண்ணிடுறா. ஆமா ஆமா, சீக்கிரம் காலி பண்ணு. யாரும் வரா போல இருக்கேன். அண்ணே, அந்த ஆளே வரா. நாகுவா? ஆமா. பாவி பைய நினைச்சபடியே வந்துட்டானே. ஆயுசு 100. 100 அல்ப ஆயுசு சொல். வரட்டும், பூசணிக்காவை தூக்கி தலை மேல போட்டு உடைக்கிறேன். தங்கச்சி ஒண்ணு செய், முள்ளமா அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாத்தி விட்டுடு. நான் எல்லா காயும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறேன் சில்லறையோட. சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. போ போ. தோட்டம் பூரா ஒரே கல்லும் புல்லுமா இருக்குன்னு சொன்னா சரசு, இங்க பார்த்தா பூவும் பிஞ்சுமா இருக்குது. யாரு? ஐயா, எங்க இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, ஏன் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேள்வி கேக்குறேன்? ஆமா, என்ன பார்த்த உடனே உனக்கு ஒரு திகைப்பு, ஒரு மலைப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன பார்த்தோன்னு உனக்கு சந்தோஷமா? முதல் தடவையா ஒரு பொம்பளை என்ன பார்த்து சொல்றது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். நான் சந்தோஷப்படாது எப்படி? என்ன நீ வந்த இடத்துல என்ன நீ அந்த இடத்துக்கு கூட்டி போற? அதெல்லாம் பண்ணாத, வந்த காரியம் கெட்டு போயிடும். ஆமா, தோட்டத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னேன். எங்க பார்த்தாலும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனா இதுவே பெருசா நான் மாத்திரம் காணாம போகுது. யாரோ திருடிக்கிட்டு போறாங்க. நீயா? நான் இல்லையா, நான் பறிச்சதான் பங்களா கொடுத்து வச்சிருவேன். திருடெல்லாம் திருடிக்கிட்டு போறான். திருடன் திருடிட்டு போறானா? அறிவு இல்ல உனக்கு? உங்க அண்ணன் என்ன வெட்டிக்கா வேலைக்கு வச்சிருக்காங்க. காவலுக்குன்னு போட்டுருக்காங்க சம்பளம் கொடுத்து. அவன் எங்க போனான்? வெளியில போயிட்டார். என்ன நீ? நானும் வந்தால இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். என்னமோ விளையிற, நெடியிற, கைய போட்டு பசியிற, அழக காட்டுறியா? ஏயா, நான் அழகா இல்லையா? இல்லன்னு சொன்னதான் கோச்சுப்பியா? இந்த மாதிரி நான் அழக பார்க்க வரல. இதே இடத்துல இருந்துகிட்டு தோட்ட வேலையை பார்க்கறவருக்காக டிரைவர் வேலையை விட்டு வந்திருக்கிறேன். உங்க அண்ணன் எப்ப வருவான்? மத்தியானம் ஆகும். மத்தியானம் இல்ல, கொடுத்த தோட்ட வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க போயிருக்கானா? அதனால அதான் திருட்டு போகுது. என்ன ஆச்சு உனக்கு? ஆனக்கா, கத்திரிக்காய், வெண்டக்காய், ஐயோ அவரக்கா. ஏண்டா சபாரி பயில பூசணிக்காயும் பொருளங்காயும் விளைய வச்சிருக்கேன், அதுவும் கண்ணில் படல? ஏண்டா நாகுப்பையா, மிதக்கிற காய்களை காப்பாத்திரியா தவிர உள்ள முழுகிறவனை காப்பாத்திரியாடா? அதுக்கு இல்லடா, இனிமே வெளியே போயிட்டுதான் உன் தங்கச்சி என்கிட்ட சொன்னா. வெளியே தாண்டா போயிருந்தேன்.
திருப்பி வர்றப்போ நம்ம தோட்டத்து காயெல்லாம் மூட்டை கட்டி ஒரு திருட எடுத்துட்டு ஓடிட்டான். வேற ஒரு திருடன். ஆமாப்பா, அவனை வழி பறிச்சு 2 பேருக்கு பலத்த சண்டை ஏற்பட்டு தொப்பு கடியில் இந்த குளத்துல குதிச்சிட்டோம். ஏண்டா நீ மாத்திரம் மோந்துட்டு இருக்கிற, பூச்சி திருடன் எங்க முங்கிட்டானா? யோகாபியாசம் செஞ்சு பழக்கப்பட்டவன் போல இருக்குது. தம் புடிச்சுன்னு உள்ள வருறான். காலை இருக்கிறான்டா. காளையா? காலை தாண்டா, வேற என்ன பின்ன? அறிவு கட்டவனே, அவன் தான் இழுக்கிறான். வெட்டி ஒதுங்கிடுறாங்கடா. அதுக்கார காப்பாத்துங்க விளையாடுறீங்க. நல்லா போட்டு அடிச்சு விட்டுறான். உங்க அண்ணன் சொன்னது ரொம்ப சரி. அந்த திருடன்ல முதல்ல மாதிரி என் காலை பிடிச்சி வழி வழியில் வலிச்சான். நான் உடல மிதி மிதி மிதிச்சு அப்படியே சேத்துல பதிய வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப அண்ணா ஒண்ணு மேல வரல, வேலை வரலையே. ஐயோ, ஞாபகம் போட்டு வைச்சிட்டேன். ஐயோ, இடுப்பெல்லாம் நவுது. எவனோ உதச்சிட்டானே. ஐயா, அப்ப தண்ணிக்குள்ள நான் உன்னதான் மீச்சனா? ஆமாண்டா. திருடன் என்னாச்சு? எனக்கு தெரியாதுப்பா. இதுக்குள்ளதான் பூந்துட்டான்னு சொன்ன. ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது ஒரு பொந்து இருந்து அது வழியா ஓடிட்டானா? என்னடா கதை விடுற? இதுவே ஒரு பொந்து, அதுக்குள்ள இன்னொரு பொந்தா? உனக்கு சந்தேகம் வரதான் இறங்கி பாடுறான். நான் இறங்கினேன்னா வேண்டாம். நான் மறுபடியும் இறங்கினா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சுக்குவோம். பாரு, ஏதோ இன்னொருத்தன் கைவில காய்கறி எல்லாம் பறிச்சு கிடக்குது. எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கோணியில கட்டி பங்களால கொண்டு போய் போடு. ஈரத்துணியில என்னால அதிக நேரம் இருக்க முடியாது. இத காய வச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் 2 பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து. ஐயோ ஐயோ, உனக்கு மூளை இருக்கா? இப்படி அவன் தண்ணியில மாட்டிப்பாங்க. தந்திரமா தான் வந்த தங்கச்சியை தவறி விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல என்ன அறியாம கத்திட்டேன். தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா ஆளோடுக்கு நீங்க வந்து நின்னுட்டீங்க. என்ன செய்யுது? உடனே இதுக்குள்ள ஒரு திருட இருக்கிறான்னு சொல்லி அவனையும் உள்ள இழுத்து ஒரே அமுக்கலான்னு பார்த்தா எலும்பு பைய இரும்பு மாதிரி இடுப்ப போட்டு உடைச்சிட்டான். அந்த ஆளு இனிமே இங்கேதான் இருக்க போறான். ஜாகிரதை. ஏதோ இந்த தடவை தப்பி போச்சு. அடுத்த அமாவாசைக்கு பாரு, தோட்டத்தை அலக்கா பேத்து போய் வித்துறேன். திருடுறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சா பத்தாது, தப்பிக்கிறதுக்கு வழி தெரியணும். கவனி, வர அமாவாசைக்கு கவனி.